இந்த வீடியோவில் Powermill உள்ள ரொட்டரி பிரீசிங் டூல்பாத் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். டூல்பாத் ஓப்பன் பண்ணுறதுக்கு டூல்பாத்தில் போனோம்னா ரொட்டரி பிரீசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஓப்பன் பண்ணிக்காங்க. நார்மலாக ஒரு பிளேனு பிளாக் எல்லாம் சேம் தான். பிளாக் வந்து 4th ஆக்சிஸ்னால நேம்டு ஒரு பிளேன் வச்சுட்டு பிளாக் கிரியேட் பண்ணுறக்காண்டி ஒரு பிளேனை கிரியேட் பண்ணிட்டு இங்கே ஆட் பண்ணிடுறேன்னு. ராமெட்டீரியல் சைஸ் வந்து சிலிண்டராக இருந்தால் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. 4th ஆக்சிஸ் வந்து ஸ்டாக் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே அட்டாச் பண்ணுறோம். எப்படி பிளாக் கிரியேட் பண்ணுற டவுட்டாக இருந்துச்சுன்னா அதை பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன டூல் ரன் பண்ண புரியல, அந்த டூலு 10 பால் ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் டூல் லிமிட்டு எல்லாமே மற்ற டூல் பாத்தில் உள்ள ஆப்ஷன் மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டரி பிரீசிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டூல் பாத் எங்கே ஸ்டார்ட் ஆகணும் எங்கே முடியணும்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து நீங்கள் பிளாக் கொடுத்தீங்கன்னா பிளாக் சைஸ் என்ன கிரியேட் ஆயிருக்கு அதுக்கு ஏற்றாப்புல மாறிடும். எக்ஸாம்பிள் பிளாக் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பிளாக்ல வந்து இந்த மினிமம் வேல்யூ என்ன இருக்குதோ அது ஆட் ஆயிரும். இந்த பிளாக் கொடுத்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் பண்ணினாலும் இங்கே சேஞ்ச் ஆயிரும். பிளாக் செலக்ட் பண்ணினா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை கொடுத்தோம்னா பிளாக்ல உள்ள வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து 25ல ஸ்டார்ட் ஆகணும், 50ல முடியணும்னா அதுக்கேற்றாப்புல டூல் பாத் ஜென்ரேட் ஆகும். நம்ம ஒர்க் பிளேன் ஆக்டிவேட் பண்ணதுலேருந்து வேல்யூ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும், எங்கே ஸ்டார்ட் ஆகணும் எங்கே முடியணும்னு சொல்லிட்டு. நம்ம ரிவேர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா 100ல ஸ்டார்ட் ஆகிட்டு 0ல முடியணும்னா டூல் பாத் வந்து ரிவேர்ஸில் ஸ்டார்ட் ஆகி முடியும். எக்ஸாம்பிள் ஒன்று கால்குலேட் பண்ணி காமிக்கிறோம். இப்போ 100 அம்மா கொடுத்ததுனால ஆக்டிவேட் பண்ண ஒர்க் பிளேன்லேருந்து எக்ஸில் வந்து 100 அம்மத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ சிமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 அம்மத்துலேருந்து ரன் ஆகி வரும். இது 0 to 100 கொடுத்தீங்கன்னா 0ல ஸ்டார்ட் ஆகி 100 அம்மத்துக்கு போகும். இதை சிமுலேட் பண்ணோம்னா 0ல ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி டூல் பாத் வந்து எந்த சைடு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் பிளாக் கேண்டி இப்போ கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டைலில் வந்து சர்க்குலர், லைன், ஸ்பைரல் 3 ஆப்ஷன் இருக்கு. சர்க்குலர் கொடுத்தோம்னா டூல் பாத் வந்து இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கலாக ரன் ஆகும். அதே இது லைன் கொடுத்தோம்னா லீனியர் மோஷனில் ரன் ஆகும். இப்படி அது ஸ்பைரல் கொடுத்தீங்கன்னா ஸ்பைரலாக ரன் ஆகும். ஸ்பைரல் கொடுத்தோம்னா டூல் பாத் வந்து ஒரு இடத்துல லீட் இன் லீட் அவுட் ஆகும். இடையிலனா வந்து டூல் பாத் வந்து ஸ்பைரலாக மூவ் ஆகி போகும். இந்த ஸ்பைரல் கொடுத்துருந்தோம்னா இந்த ஆங்கிள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, 360 டிகிரி ரன் ஆகும். அதே இது சர்க்குலர் கொடுத்துருந்தோம்னா 90 டிகிரினா 90 டிகிரி கொடுத்தோம்னா 90 டிகிரி வர மட்டும்தான் ரன் ஆகும். ஸ்டார்டிங் 0 to 90 கொடுத்தோம்னா அந்த 90 டிகிரிக்குள்ளே மட்டும்தான் ரன் ஆகும். 180 கொடுத்தீங்கன்னா 180 வரை ரன் ஆகும். ஸ்டார்டிங் வந்து 180 கொடுத்தீங்கன்னா 180லேருந்து 90 மட்டும் ரன் ஆகும். ஆனால் ஸ்பைரலில் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. லைனில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், சர்க்குலரில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டூல் பாத் குறிப்பிட்ட இடம் மட்டும் ஓடணும்னா லைன் அண்ட் சர்க்குலரில் வச்சுட்டு 360 டிகிரியில் எங்கே ஸ்டார்ட் ஆகணும் எங்கே முடியணும்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபுல் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ரொட்டேஷன் வந்துடும். ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபுல் ரொட்டேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய் ஆப்செட் இருக்கு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒய்யோட ஆக்சிஸ் வந்து 0 காண்டி ரன் ஆகும். 5 mm 10 mm தள்ளி கொடுத்துருந்தீங்கன்னா டூல் வந்து 10 mm தள்ளி ரன் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதான் ஒய்யோட சென்ட்ரு, டூல் வந்து 10 mm தள்ளி ரன் ஆகுது. எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா எக்ஸாம்பிள் 10 பிளாட் இதை ரன் பண்ணுறீங்கன்னா 10 mm கொடுத்து ரன் பண்ணினா இந்த சிமுலேட் பார்த்தீங்கன்னா டூல் பாத்தில் போயிட்டு டூலோட சென்டர் டச் ஆகாது. 10 mm ஆப்செட் ஆகி ரன் ஆகிறதுனால எஜ்ஜி வர்றாப்புல நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். 20 mm கொடுத்துருக்குறேன். இதை சிமுலேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டூலோட எஜ்ஜு மட்டும் படும். இது மாதிரி டூல் பாத் ஜென்ரேட் ஆகும்போது ஒய் சென்டர் கண்டி ரன் ஆகணுமா இல்லை டூல் வந்து ஒய்லேருந்து ஆப்செட் ஆகி ரன் ஆகணுமான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 20 mm கொடுத்தனால ஒய் ஆக்சிஸ் வந்து 20 mm தள்ளி ரன் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாலரன்ஸு, கட்டிங் டைரக்ஷன், எக்ஸ்ஒய் ஸ்டாக்கு,
F4 இது எல்லாமே சேம் தான். எல்லா டூல் பாத்ல உள்ள ஆப்ஷன் மாதிரி தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூல் ஆக்சிஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. வேற ஆப்ஷன் தான் அதுல ஒர்க் ஆகாது.